அதனால் நீங்கள் வந்து திரும்ப எகைன் வந்து பிடி ஆஷா கோர்ட்டுக்கே போங்க. அவங்க உடனே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்ன ஆர்டரை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம். எங்களை கேட்டுட்டு எங்களுடைய கட்சி, அதாவது கேவியத்துங்கிறது ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு அதில் வாதம் இருக்குது, எங்களுக்கு அதில் கட்சி இருக்குது, எங்களை ஹியர் பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க அப்படிங்கிறது தான் கேவியட்டுங்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க அந்த படத்தை பார்க்கணும், படத்தை பார்த்துட்டு அவங்க இம்மீடியட்டாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவங்க சொல்கிற கட்ஸுக்கு ப்ரொடக்ஷன் சைடு ஒத்துக்கணும். இதெல்லாம் நடந்ததுன்னா 13 இல்லைனா 19 வந்துடும். அப்படி இருக்கும்பொழுது சைனீஸில் வந்து நிறைய படங்கள் 10-12 படங்கள் பெரிய படங்கள் வரதா சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா அந்த அப்ராடு மார்க்கெட், அதாவது இந்த ஃபாரின்னு சொல்கிற வெளிநாடு, முக்கியமாக சைனா, மலேசியா, சிங்கப்பூர்லலாம் வந்து இந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் முன்னாடியே அவங்க மெனக்கிட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரியும், அதை அவர் பொதுவெளியில் சொல்லியிருக்காரான்னு தெரியல. சார், படம் ஆரம்பிக்கும் போதே என்னுடைய பாலிட்டிக்ஸ்னால் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றத அவர் ப்ரொடியூசர் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அவர் இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல வரல. அன்றைக்கி அவர் அரசியல் கட்சி தலைவா படம் ரிலீஸும் போது அரசியல் கட்சி அவர் ஆரம்பிக்கலை. இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார். இல்லை, நீங்கள் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட பதில் இல்லை. என்னையை பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஜனநாயகன் படம் தம்பி விஜய்க்கு கடைசி படம் அல்ல. சார், சமீபத்தில் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக உச்சநீதிமன்றத்தில் சென்சார் வாரியம் வந்து கேவியட் மனு வந்து திரும்பவும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஒரு வாட்டி தாக்கல் பண்ணாங்க, இப்போ திரும்பவும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன சார் பிரச்சனை? அது என்ன, எப்போ தான் முடியும்? இல்லை, அதில் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சிஜே பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஸ்ரீவத்சவா அண்ட் ஜஸ்டிஸ் அருள்முருகன் ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அதாவது சென்சார் போர்டுக்கு ஒரு ப்ராப்பரான டைம் கொடுக்காம ஜஸ்டிஸ் பிடி ஆஷா ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து திரும்ப எகைன் வந்து பிடி ஆஷா கோர்ட்டுக்கே போங்க. அவங்க உடனே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்ன ஆர்டரை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம். திரும்ப நீங்கள் அவங்கள்ட்டே முறையிட்டு உங்களுக்கு பரிகாரம் தேடிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பொசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஜே ஆர்டரை எகென்ஸ்டாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த கேவிஎட் ப்ரொடக்ஷன்ஸ் முறையிட்டாங்கன்னா, எங்களை கேட்டுட்டு எங்களுடைய கட்சி, அதாவது கேவிஎட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு அதில் வாதம் இருக்குது, எங்களுக்கு அதில் கட்சி இருக்குது, எங்களை ஹியர் பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க அப்படிங்கிறது தான் கேவிஎட்டுங்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. அதை அந்த கேவிஎட் பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்களா இல்லையானே தெரியல, பட் அவங்க ஒரு முன்ஜாக்கிரதையாக பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் படி பிடி ஆஷா கிட்ட அந்த கேஸ் வரும்பொழுது அதை வந்து பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட் அஸ் வித்ட்ரான்ற மாதிரி அவங்க அதை பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த சென்சார் போர்டு சொன்ன ஆஸ் இட் இஸ் அந்த ஆர்சிக்கு போனது. அந்த ஆர்சிக்கு போனதில் என்ன இவங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆர்சிக்கு போகணுன்னு அவங்க சென்சார் போர்டோட வெப்சைட்டில் வந்து 6 ஜனவரி அதை அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அன்னிலேருந்து 20 டேஸ் வந்து வரணும். ரெண்டாவது, இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஹைகோர்ட்டில் போட்ட எந்த பெட்டிஷன்லையும் எகெயின்ஸ்ட் ஆர்சிங்கிற பிரேயரே இல்லை. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சங்கள். ஸோ அந்த படம் விரைவில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்ன தேதின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது சார். ஒருவேளை சுமூகமாக முடிஞ்சால் பிப்ரவரி 12 அதாவது அந்த டேட் 13 இல்லை 19 அந்த டேட்டில் வரதுக்கு வாய்ப்புகள், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 13 இல்லைனா 19 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து முக்கியமான கண்டிஷன் வந்து ஆர்சி ஷுட் பி கான்ஸ்டிடியூட்டட். அவங்க அந்த படத்தை பார்க்கணும், படத்தை பார்த்துட்டு அவங்க இம்மீடியட்டாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவங்க சொல்கிற கட்ஸுக்கு ப்ரொடக்ஷன் சைடு ஒத்துக்கணும். இதெல்லாம் நடந்ததுன்னா 13 இல்லைனா 19 வந்துடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ ஆம் கரெக்ட் 17 வந்து சைனீஸ் நியூ இயர்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது சைனீஸில் வந்து நிறைய படங்கள் 10-12 படங்கள் பெரிய படங்கள் வரதா சொல்கிறாங்க. வந்துச்சுன்னா அந்த அப்ராடு மார்க்கெட், அதாவது இந்த ஃபாரின்னு சொல்கிற வெளிநாடு, முக்கியமாக சைனா, மலேசியா, சிங்கப்பூர்லலாம் வந்து இந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் முன்னாடியே அவங்க மெனக்கிட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்னொரு கேள்வி கேட்க தோணுது சார். என்னென்னா, இப்போ வந்து என்னென்னா, இப்போ தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வரப்போகுது. பிப்ரவரி ஐ திங்க் செகண்ட் வீக்கு ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துடும் அப்படின்றாங்க. தேர்தல் விதிமுறைகள்லாம் கொடுத்துருவாங்க சார். டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் விதிமுறைகள், இந்த படத்தை பார்த்து ஏதாச்சும் ஒரு கட்சி வந்து கேஸ் போட்டால் கூட திரும்பவும் ஸ்டே பண்ண முடியும் அப்படின்றாங்களே சார். முற்றிலும் உண்மையா சார்? நம்ம நல்லதே நினைப்போமே, ஏன் தப்பாகவே நினச்சிக்கல. நம்மளும் வரணும் தான் யோசிக்கிறோம். நம்ம அந்த படம் வரட்டும் வந்தால நம்ம அதுக்கு அந்த ஒரு தப்பான பாயிண்ட்ஸே சிந்திக்காமல் படம் அவங்க நல்லபடியாக சென்சார் வாங்கி படம் ரிலீஸ் ஆகட்டும். ஏன்னா அது ரிலீஸ் ஆகினா தியேட்டர்கள் ஒரு 2 வாரம் 3 வாரம் கொஞ்சம் மூச்சு விட முடியும். அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், வேறு ஒன்று சார். ஆமாம் சார். இப்போ வந்து இன்னொரு கேள்வி கேட்க தோணுது சார். இந்த படம் சம்மந்தமாக விஜய் அவர்கள் வந்து எந்த விதமான இதுவுமே வாயை திறக்க மாட்டார் சார். சார், விஜய் அந்த படத்தோட ஹீரோ. அதுக்கு அவர் என்ன சம்பளம் பேசினாங்களோ அந்த சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ ரிலீஸுங்கிறது இட் இஸ் எ வெரி கிளியர் கான்செப்ட் ஆஃப் ப்ரொடியூசர்.
அது ஆல்ரெடி விஜய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் எனக்கு தெரியும், அதை அவர் பொதுவெளியில் சொல்லியிருக்காரான்னு தெரியல. சார் படம் ஆரம்பிக்கும் போதே என்னுடைய பாலிட்டிக்ஸ்னால் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றத அவர் ப்ரொடியூசர் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் அவர். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் வரும்னு தெரியுது. இப்போ எத்தனையோ படங்கள் பிரச்சனைகளை சந்தித்து, விஜயகாந்த் படம் பிரச்சனை சந்திச்சிருக்கு, எம்ஜிஆர் சார் படங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. இதெல்லாம் இட் இஸ் ஆல் இன் த கேம். கமலஹாசன் படம் பல படங்கள் வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கு. இல்லை சார், என்ன எதுக்காக நான் கேட்குறேன்னா, என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தலைவா திரைப்படப்போ வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வந்து ஒரு வீடியோ கூட பதிவு போட்டார். ஸோ தலைவா கூட அவர் ப்ரொடியூசர் கிடையாது, சந்திரபிரகாஷ் ஜெயின் தான் ப்ரொடியூசர். ஸோ அந்த அன்னைக்கு இருந்த மார்க்கெட்டுக்கும் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கும் எங்கேயோ இருக்கார் விஜய் அவர்கள், இன்றைக்கி எங்கேயோ போயிட்டார். ஒரே ஒரு சின்ன பதில், அன்னைக்கு அவர் கட்சியை ஆரம்பிக்கல, அதுக்கு அடுத்தது போங்க. ஸோ இப்போ அரசியல் ரீதியாக அழுத்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அன்னைக்கு அவர் கட்சியை ஆரம்பிக்கல, இன்றைக்கி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கார். இதான் என்னுடைய பதில், சுருக்கமான பதில். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜனநாயகன் விஷயத்தில் அரசியல் அழுத்தம் இருக்குன்னு சொல்ல வரேன்னு எடுத்துக்க முடியுமா சார்? அப்போ இதை இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல வரல. அன்றைக்கி அவர் அரசியல் கட்சி தலைவா படம் ரிலீஸும் போது அரசியல் கட்சி அவர் ஆரம்பிக்கலை, இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் சார். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்ச போது யாருக்கும் அந்த இஷ்யூ வரலையா சார்? கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு படம் நடிச்சாரே சார். அதில் என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? இப்போ உங்களுக்கு இல்லைப்பா, அப்போ அரசியல் அழுத்தம் காரணமாக தான் இது மாதிரி விஷயம் நடக்குதுன்னு எடுத்து. அரசியல் அழுத்தமாக இன்னும் எனக்கு தெரியலை சார். இந்த படம் வந்து உங்களுடைய கணிப்புப்படி எப்போ வந்து வெளியாகும்னு நினைக்கிறீங்க? நான் ஜோசியர் இல்லை. இல்லை சார், உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை, எனக்கு ஒரு ஐடியா தான். நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த 13 இல்லைனா 19 வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அடுத்து இன்னமும் கதை கேட்டுட்ருக்காரு, படம் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துக்கிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அவர் அரசியல் இருந்தால் கூட படமும் நடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது முற்றிலும் உண்மையா இது? சார், எனக்கு தெரிஞ்சு நான் பல முறை சொல்லிட்டேன், ஜனநாயகன் தம்பி விஜய்க்கு கடைசி படம் அல்ல. நீங்கள் வந்து கடைசி படம் அல்லன்றீங்க, அவர் என்னோட கெரியரை உச்சத்தை விட்டுட்டு வர்ற அப்படின்றாரு. அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை சார், விட்டுட்டு வர்றேன்னு சொல்லலை, நீங்கள் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட பதில் இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஜனநாயகன் படம் தம்பி விஜய்க்கு கடைசி படம் அல்ல. சார், தொடர்ந்து மீண்டும் நடிப்பாருன்னு சொல்கிறீங்க. அப்போ அதுதான் சார், அதுதான் சொல்கிறேன். சார், அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வழியில் தான் விஜயும் ஃபாலோ பண்ணுவாருன்றீங்க. யார் வழியிலலாம் அவர் ஃபாலோ பண்ணுவார்னாலும் எனக்கு தெரியாது. இல்லை, நான் வந்து படங்கள் அரசியல் எதுக்குமே அவர் யார் வழியை ஃபாலோ பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. அவருக்கு நான் பெரிய ஆலோசகர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தம்பி அவ்வளோதான். விஜய் அவர்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்லி கிட்ட கதை கேட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி லோகேஷ்க்கும் வந்து எடுக்க போகிறதா. இது நீங்கள் அட்லிட்டையும் லோகேஷ்டையும் கேட்டுங்க, என்கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட பதில் இல்லை. சரி சார், இப்போ லோகேஷ் கனகராஜ் சொல்லும்போது தான் சார் ஒரு இது ஞாபகம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார், சில படங்கள் வந்து இந்த ஜானர் மட்டும் தான் இவர் படம் எடுப்பாரா, வேறு ஜானர் படம் எடுக்க முடியாதான்னு வந்து கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு மழுப்பலான பதிலை சொல்கிறாரு. ஸோ இவருடைய சரக்கு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது இல்லை சார்? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு 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 தப்பான கேள்வி மாதிரி கேட்குறீங்க, அது எனக்கு சரியாக தெரியல. எனக்கு இல்லை சார், ஒரு அதான் நான் பலமுறை சொல்லிட்டேன், ஒரு 2 படம் ஃபெயிலியர் ஆனால் ஒரு டைரக்டரோ ஹீரோவோ அவுட்டு, ஒரு 2 படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அவங்க தான் பெரிய சினிமாவே அப்படின்லாம் கிடையாது. வெற்றி தோல்விங்கிறது சினிமாவில் பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நான் பல முறை 1,00,000 முறை சொல்லிட்டேன். நான் ஒரு வெற்றியோ 2 வெற்றியோ, ஒரு தோல்வியோ 2 தோல்வியோ ஒரு கலைஞனுடைய ஒரு கேரியரை உடனே அப்படியே மாற்றிடாது, அவ்வளோதான் விஷயம். இல்லை சார், ஒரு டைரக்டர் என்பது பல ஜானர்களில் படம் எடுப்பாங்க, பல ஜானரில் எடுத்து அவர் ஏன் அந்த மாதிரி ஜானர்லாம் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் லோகேஷ் கனகராஜ் நம்பர் தரேன் உங்களுக்கு. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் உங்கள் ஃபோன் எடுத்தாருன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்கள் அவர்கிட்ட, இல்லை நேரடியாக போய் ஒரு இன்டர்வியூ கேளுங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சார், இந்த பொங்கல் வெளியான படங்கள் வந்து பொங்கல் வந்து ஃபில் பண்ணிச்சா திரையரங்கு உரிமையாளர்களுக்கு? திரையரங்கு உரிமையாளர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். பராசக்தி பரவாயில்லாமல் போச்சு, வாவாத்தியார் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு, ஜீவா படம் நல்லாவே போச்சு. எதிர்பாராத ஒரு வெற்றின்னு சொல்ல முடியுமா சார்? எதிர்பாராத வெற்றி தான். அவருக்கு ஒரு கம்பேக். இப்போ சசிகுமாருக்கு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது, விக்ரம் பிரபுக்கு ஒரு சிறை வந்தது, அது மாதிரி இவர் ஜீவாவுக்கு இந்த டிடிடி வந்தது. சரி, இப்போ நீங்களே சொல்கிறீங்க, இப்போ பழைய முன்னணி நடிகர்களுக்குலாம் இப்போ ஒரு கம்பேக் மாதிரி வராங்க. ஏன்னா விக்ரம் பிரபுக்குலாம் ரொம்ப நாள் ஆச்சு இட்டு கொடுத்து, இப்போ வந்தார், திடீர்னு வந்தார். ஜீவாலாம் எப்போ இட்டு கொடுத்தாரு யாருக்குமே தெரியாது, இப்போ திடீர்னு வந்தார். சசிகுமார் திடீர்னு இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் வந்துட்டார். ஸோ ஆனால் வந்து இன்னும் சில நடிகர்கள்லாம் இருக்காங்க சார். இப்போ சியான் விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கார். ஸோ அவரால் ஒரு கம்பேக் கொடுக்க முடியலையோ, சூர்யாவால் ஒரு கம்பேக் கொடுக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்களோட அடுத்தடுத்த படத்தில் கொடுப்பாங்க. இல்லை சார், ஏன்னா ரொம்ப வருடங்கள் ஆகுதுல்ல இவங்களாம். ஆனால் ஆகிட்டு அதனால் என்ன இருக்குது, இப்போ 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா இல்லை ஒரு 13 வருஷத்துக்கு மேலே என்ன கணக்கு இருக்குது? அதில் ஒன்றுமே கணக்கு இல்லையே. ஏன் ஒரு அர்த்தமே இல்லாத கேள்வியை கேட்குறீங்க நீங்கள்? கம்பேக் கொடுப்பாங்க, எல்லாருமே கம்பேக் கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க எனக்கு தெரியாது, கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். கருப்பு திரைப்படம் வந்து வெளியாகுதா சார்? இந்த இதில் கருப்பு படம் எப்போ வரும்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 2-3 நாள் எஸ்ஆர் பிரபுக்கு தொடர்ந்து ஃபோன் போட்டுகிட்டே இருக்கேன்,
எஸ்ஆர் பிரபு ஃபோனை எடுக்கலை. அவர் எடுத்து என்கிட்ட பதில் சொன்னால் மட்டுமே எனக்கு தெரியும். நானாக ஒரு நம்பரோ ஒரு தேதியோ ஒரு மாதமோ நான் சொல்லக்கூடாது. தயாரிப்பாளர் அவர் தான். ஏன்னா பல படங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், பல படங்கள் ரிலீஸ் டேட் தள்ளி தள்ளி போகுது. பல படங்கள் ரிலீஸ் தேதி தள்ளி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவங்க ஒரு பெரிய பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஓடிடியில் ஒரு நம்பர் அவங்களுக்கு ஒரு சைன் பண்ணால் தான் அந்த கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ தான் அவங்க அந்த ஒரு ரியலைசேஷனுக்கு வர முடியும். அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், கடைசியாக ஒரு கேள்வி. இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஓடிடியில் வெளியாகுது அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டாங்க. அது முற்றிலும் உண்மையா? அது நீங்களே சொல்லிட்டீங்க ரூமரை கிளப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ரூமர்னால் தமிழில் வதந்தி. சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.